அல்ஜீப்ரா அண்ட் நம்பர் தியரி சீரிஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிஜிஎல் டயர் 1 24 செப்டம்பர் 2024 எல்லா ஷிஃப்ட்லையும் கேட்ட கொஸ்டின்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு 6 டிஜிட் நம்பர் கொடுத்துட்டு அதில் கே அப்படிங்கிற வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த 6 டிஜிட் நம்பர் வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3ஆல் டிவிசிபிள் ஆகணும்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 3ஆல் டிவிசிபிள் ஆகணுமா? 6 வந்து 3ஆல் டிவைட் ஆகும், அதை கேன்சல் பண்ணிடுறேன். 4 + 2வும் 3ஆல் டிவைட் ஆகும், அதையும் கேன்சல் பண்ணிடுறேன். 7 + 5யும் 3ஆல் டிவைட் ஆகும், அதையும் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ கே வந்து 3யோட மல்டிபிளாக தான் இருக்கணும். ஸோ 0, 3, 6, 9 இந்த 4 வேல்யூவில் ஒன்று தான். ஆனால் கிரேட்டஸ்ட் வேல்யூன்னு கேட்டதுனால நம்ம 9 எடுத்துக்கிறோம். 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அது வந்து இன்ஃபைனைட்டா, யூனிக்கா, நோவா இல்லை மோர் தென் 2 சொல்யூஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம A1/A2, B1/B2, C1/C2 பார்க்கலாமா? 3/2, 2/3, இது 7/7. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, இது ரெண்டும் நாட் ஈக்குவல்னா கண்டிப்பாக யூனிக் சொல்யூஷன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷனோட சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். 3x - 2y + 17, இது a + bங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. அதே மாதிரி 3x - 2y - 17, இது a - b அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கா? ஸோ a² - b²ங்கிற ஃபார்மெட்டில் எழுதுகிறேன். 3x - 2y (2 - 17²). ஸோ இது வந்து 9x² + 4y² -2 × 3x × 2y -289. இந்த ஃபார்மெட்டில் எது இருக்குது? 9x². ஸோ 2 × 3 6, 6 2 சார் 12xy -12xy, இது ரெண்டும் தான் வருது. ப்ளஸ் 4y² -289. 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், இந்த வேல்யூவை வந்து சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டையும் பாரையும் பண்ணிடலாம். ஸோ 3/4 அப்படியே இருக்கட்டும். 1/2 × 8 -4 - 8 வந்து -4 அப்படின்னு வருமா? ஸோ இது மொத்தத்துக்கும் 11ஆல் மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ = 4ஐயும் 8ஐயும் கேன்சல் பண்ணால் 2, 6 + 4 10, 11 - 10 வந்து 1. 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், 55 அப்படிங்கிற நம்பரை வச்சு டிவைட் பண்ணோன்னா நமக்கு 28 அப்படின்னு கிடைக்கிது. அதே நம்பரை 11ஆல் டிவைட் பண்ணோன்னா ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நம்பர் அதை 55ஆல் டிவைட் பண்ணோன்னா ஒரு கோஷன்ட் கிடைக்கிது, ரிமைண்டர் வந்து 28. ஸோ இந்த நம்பர் எப்படி எழுதலாம்? 55x + 28 அப்படின்னு எழுதலாமா? ஸோ நம்பரோட ஃபார்மெட் தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை 11ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? பிரித்து எழுதுகிறேன். +28/11. ஸோ இதோட ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 0, ஏன்னா 55யும் 11ம் கேன்சல் ஆயிரும். 11ஆல் இதுவே டிவைட் பண்ணிங்கன்னா 6ங்கிறது தான் ரிமைண்டர். ஸோ ரிமைண்டர் வந்து 6. அடுத்த கொஸ்டின், இதோட சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இது a³ - b³, இது a² + ab + b²ங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ a³ - b³ எப்படி எழுதலாம்? a - b × a² + ab + b²ன்னு எழுதலாம். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ a - b தான் ஆன்சர். 453 - 383, 70 அப்படின்னு வரும். 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதில் கேன்னு ஒரு அன்னோன் கொடுத்துட்டு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷனாக இருந்தால் என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்ஃபைனைட் சொல்யூஷன்னா எப்படி வரணும்? 1/2 = 2k/-1 = -8/-16. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன். ஸோ இதை இப்படி மல்டிப்ளை பண்ணோன்னா -1 = 4k அப்படின்னு வரும். k வந்து -1/4. 3rd ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், இந்த எக்ஸ்பிரஷனோட சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. முதல்ல 45 - 16 என்ன வரும்? 29 அப்படின்னு வரும். 29 841ஆல் டிவைட் பண்ணோன்னா 29ஓட ஸ்கொயர் தான் இது. இங்கே பார்த்தோன்னா 48 × 2 / 24. ஸோ 24ஐயும் 48ஐயும் கேன்சல் பண்ணோன்னா 2ன்னு வந்துடும். 2 × 2 4. 133/19 வந்து 7, 7 × 3 21. ஸோ 21 - 4 + 29, 50 - 4 46 அப்படின்னு வருது. 3rd ஆப்ஷன் தான் கரெக்ட். சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 12 நம்பர்ஸை எந்த காம்போசிட் நம்பர் ஆப்ஷனில் கேட்டிருக்கிறது வந்து டிவைட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 12 நேச்சுரல் நம்பர்ஸோட சம்முக்கு என்ன ஃபார்முலா? n × n + 1/2ன்னு போட்டோன்னா 12 × 13/2. ஸோ வந்து 6 × 13 அப்படிங்கிறது தான் சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 12 நம்பர்ஸ். இதை எதால் டிவைட் பண்ணலாம்? 6ஆல் தானே டிவைட் பண்ண முடியும், ஏன்னா 6 அப்படியே இருக்குது. ஸோ 3rd ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், a + b = cன்னு கொடுத்துட்டாங்க. a³ + b³ - c³ + 3abc கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எப்படி எழுதலாமா? a + b + -c = 0. ஸோ a + b + c அப்படிங்கிற 0னா a³ + b³ + c³ வந்து 3abcக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி தெரியுமா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து a³ + b³
மைனஸ் சி கியூப் வந்து மைனஸ் 3abcக்கு ஈக்குவல். ஸோ மைனஸ் 3abcயை இந்த சைடு கொண்டு போனோன்னா அப்படியே நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வந்துருச்சா, மைனஸ் சி கியூப் ப்ளஸ் 3abc. இதுதான் அப்படியே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இது அப்போ ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். நீங்கள் ஏ கியூப் பி கியூப் சி கியூப் இந்த டேர்மை பார்த்த உடனே நீங்கள் இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அடுத்த கொஸ்டின் 436p5. இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகணும்னா பியோட லார்ஜஸ்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. போன ஷிஃப்ட்டில் கேட்ட மாதிரியே தான். ஸோ 3ஆல் டிவைட் ஆகணும்னா எல்லா நம்பரையும் ஆட் பண்ணால் 3ஆல் டிவைட் ஆகணும். ஸோ 3 கேன்சல் ஆயிரும், 6 கேன்சல் ஆயிரும், 4 + 5 அதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ பியோட வேல்யூ 0369. இந்த 4ஆக தான் இருக்க முடியும். லார்ஜஸ்ட் வேல்யூனால 9. தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டெலகிராம் லிங்க் இருக்குது, அங்கே பிடிஎஃப் இருக்கும், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது சஜஷன் இருக்குன்னா அங்கே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஃபாலோ அப் வீடியோ போடுவேன். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன்.